ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சண்முகமும் சரளாவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபி சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போயிட்டு வர வழியில் அங்கே கர்ணா அபியை பார்த்துட்றாங்க. எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மறைஞ்சு கிராஸ் பண்ணி போடிடலான்னு நினச்சாங்க. ஆனால் கர்ணா வந்து பார்த்துட்டாரு அபியை. அதனால் இப்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கும் நேராக போக முடியாது. அங்கே அண்ணா அண்ணி வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்படியே பிள்ளைங்களை பார்த்துடக்கூடாதுன்னு மறைச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க கண்ணில் பட்டா ஸோ படிக்கிறப்போ ஸோ வெளியில் பிள்ளைங்க போயிட்டு வர்றப்போ கண்ணா கண்ணில் மாட்டினா ஸோ சுடர் இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சி வச்சுருக்காங்க. அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனால் அபி போகிறாடா, அவள் எந்த இடத்துல இருக்கா, யார் கூட இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் இங்கே பின்னாடியே கர்ணா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அபிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வேற நேரமாகுது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்காங்க. அங்கே இன்னொரு சைடு சண்முகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட, அதாவது வீட்டை அவங்க பேருக்கு மாற்றுறதுல விருப்பமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அங்கே சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அபி நம்ம ரேராக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகவே முடியாது, ஆனால் ஆட்டோவை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்டேருந்து தப்பிக்கணுத்துக்கு இன்னும் அப்படின்றதுக்காக ஆட்டோ வாங்கி இங்கேமா திருப்பி ஒரு வழியாக கர்ணாவை டைவெர்ட் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க, என்ன மேடம் எவ்வளோ நேரம், டைம் ஆகிடுச்சு, அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க என்னங்க வீட்டை என் பேருக்கு மாற்றி தரேன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு வரேன்னு போன அபியை இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேற இந்த வீட்டை என் பேரில் மாற்றத்துக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி ஏதாச்சும் பிளான் பண்ணி இல்லை வரவிடாமல் தடுத்துட்டீங்களா அப்படின்னுமோ. ஏய் உன் புத்தி பாரடி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொன்னால் கூட உன் கண் முன்னாடி தானே அபி உனக்கு மாற்றியே அவனுன்னு பிடிவாதமாக இருந்தா. என்னமோ நான் ஏதோ காரணம் அபிக்கிட்ட சொல்லி வேணும்னே பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். இரு நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன், வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு சண்முகம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கவும் அபி இந்த டென்ஷனில் ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சே தீரணும்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுறதுக்காக அவங்க திரிஞ்சிட்டு பயந்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னு இங்கே கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தருண் வந்துட்டு அப்போ கூட வந்து எதுவும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கர்ணா வந்து ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அபியோட ஆட்டோவை மிஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க இறங்கி எல்லா இடத்துல தேடுறாங்க. எங்கடா அவளை மிஸ் பண்ணவே கூடாது, சீக்கிரம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த வழியாக போங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் வந்து தேடிக்கிட்டே வராங்க. இவங்க ஆட்டோவை கன்வெர்ட் பண்ணி திருப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அவர் வந்து நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஷர்லாவுக்கு ரொம்ப கோவம் வருது. தியாவும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டாலே வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லையே. ஏங்க எங்கெங்க போனீங்க, உங்கள் தங்கச்சி வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அபிக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு நான் நினச்ச மாதிரி தானே ஆயிடுச்சு. ஆசை கட்டி மோசம் பண்ணுற மாதிரினே வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி வைக்கவே இல்லை, வரவே இல்லை. அவள் எங்கே போயிட்டா போல இருக்குது. ஃபோன் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம், அவர் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு மேலே அவள் வந்தா என்ன வரலைன்னா என்ன அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக பதற்றமாக வந்து அபி தருண் எல்லாரும் இறங்குறாங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வேகமாக அபி சொல்லவும், இதுக்கு மேலே நீ யார்கிட்டமா போய் பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், அண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நேரம் ஆயிடுச்சுன்னு எப்போவோ ரெஜிஸ்டர் பண்ணுறவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் சண்முகமும் அபி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆமாம் இப்போ கொஞ்சம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு, நேரம் ஆயிடுச்சுன்னு அபி கிளம்பி போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன வருத்தப்படுறீங்க அப்படின்னுமோ. அபி உண்மையிலே நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என் பேரில் வீட்டை மாற்றி வைக்கிறதால உனக்கு முழு சம்மந்தம் தானே, ஏன்னா இதில் உன் அண்ணனுக்கே விருப்பம் இல்லை, நீயும் இப்படி லேட்டாக வர, டைமே முடிஞ்சு போச்சு, முதல்லே வந்து அபசோகனம் மாதிரி நடக்குது, தடங்களாக இருக்குது, இப்போ நீ எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண முடியல, திரும்பவும் நாளைக்கு மட்டும் நீ எனக்கு பண்ணி வச்சிருவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் வந்து டைமுக்கு என்னால் வர முடியல, ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேருக்கு பண்ண முடியல, நாளைக்கு கண்டிப்பாக நான் ஆஃபீஸர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது சண்முகம் ரொம்ப பயப்படுறாங்க. என்னாச்சு அபி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆமாப்பா வழியில் யாரோ எங்களை காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அத்தை எங்களை கூட்டிகிட்டு பயத்தில் அங்கேயும் இங்கிருந்துமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர கூட்டிகிட்டு வந்தாங்களா, அதனால தான் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு தருண் சொல்கிறாங்க.
உடனே வந்து சரளா இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிற நீ உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னவும் ஏம்மா தாயே நீ எனக்கு வீட்டை என் பேருக்கு மாற்றி வைக்கலைன்னா கூட பரவாயில்ல என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுந்தா சரி நீ இங்கே வந்ததுலேருந்து யாரையாச்சும் துரத்திட்டு ஓடுற உன்னை யாராச்சும் துரத்திட்டு வராங்க ஏதாச்சும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து பிரச்சனையோடையே வந்துட்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சரளா வந்து இங்கே கோவப்பட்டு பேசிட்டு வா தரும் தியான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க வேகமாக வந்து கோவத்தில். சண்முகம் இருந்துக்கிட்டு அபிமா நீ அவள் பேசுகிற எதையும் பெருசாக எடுத்துக்காத உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கல்ல அதுவே போதும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சரளா வந்து கோமா தியா தருணோட போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சுடர் சண்முகம் நபி 3 பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்போதான் வந்து அன்னிக்கிட்ட போய் பேசினேன் சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிமா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்லையே அவள் சொன்ன மாதிரி அபசகுணமாக வருது எதுக்கு இந்த வீட்டை நீ அவள் பேருக்கு மாத்திரம் எனக்கு துளி கூட இதுல விருப்பமே இல்லை நீ ஏன் சொல்றதை மட்டும் கேட்கவே மாட்டேன்றா அப்படின்னு சண்முகம் கேட்கவும் அண்ணன் இப்படி பேசுனா எப்படின்னு அண்ணியே ஏற்கனவே நீ வேண்டான்னு சொல்றதுனால தான் நான் வீட்டை அவங்க பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு லேட் பண்றேன்னு அண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ வேண்டான்னு சொல்லி நான் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ அண்ணி சொல்றது சரின்னு ஆயிடாதானே என்ன நீ நம்ம மேல டேம்லேயே பழி போட்டுக்கிற மாதிரி ஆகாதா எல்லாம் நேரம் தானே முக்கியமான ஒரு விஷயம் நான் யார் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருக்கணும் அவன் கண்ணில் இன்னைக்கு பட்டிருப்பேன்னு பிள்ளைங்களையும் அவன் பார்த்துருப்பான் அதனால தான் அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அவனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அங்கேயும் இங்கேயுமா நாங்கள் ஆட்டோவில் திரிஞ்சிருந்ததுனால லேட் ஆகிடுச்சுன்னு அவங்க மட்டும் என்னை பார்த்துருந்தானே அப்புறம் நான் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு என்னை கண்டுபிடிச்சி ஏதாச்சும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுப்பான்னு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் யாருமா அபிமா அது நீ சொல்லவே மாட்டேன்ற அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சால் நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அந்த பாவி என்னை சும்மா விடாமல் இருப்பேன்னா உனக்கு இந்த அளவுக்கு கொடிச்சல் கொடுக்குற அவட நான் உண்டிலன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சண்முகம் பேசிட்டு இருக்கவும் இதுக்கு தானே இந்த கோபத்துக்காக தான் நான் உன்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைக்கிறேன் நீ அதெல்லாத்தையும் விடு நான் அண்ணியை போய் சமாதானப்படுத்தினேன் நாளைக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு அபிமா எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த வீட்டை அவள் பேருக்கு மாற்றத்தில் விருப்பமே இல்லை அந்த வீடு உன்னோட பேர்லேயே இருக்கட்டுமே ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் அண்ணா நீ போன அப்படின்னதும் சண்முகம் எழுந்திரிச்சு சரளா ரூமுக்கு போகிறாங்க. சரளாமே வந்து ரூமில் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. சரளா அப்படின்னு போய் நிற்கவும் பேசாதீங்க நீங்கள் முதல்ல இங்கே எதுக்கு வந்தீங்க ரூமில் எடுத்து வெளியில் போங்க அப்படின்னு கத்துறாங்க. சரளா சொன்னால் புரிஞ்சுக்கும் நீ சொன்ன மாதிரி முதல்ல இது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை வீடு உன் பேருக்கு மாற்றுறதுல தடங்களாக வருது எதுக்கு அப்பயும் உன் பேருக்கு மாற்றியே ஆகணுமா நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற இதுக்கு தான் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறது அபி பேர்லேயே இந்த வீடு இருக்கட்டும்னா சொல்ல கேட்காம இல்லை உன் பேருக்கு அவள் மாத்திரன்னு சொன்ன உடனே அப்படி தம்முன்னு குதிச்சு இப்போ பாத்தியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் ஏங்க ஒன்றும் இதனால ஒன்றும் அபசகனமாக ஆகலையோ உங்கள் தங்கச்சி தானே வராமல் இப்படியெல்லாம் அழுக்கழிச்சு இப்படியெல்லாம் நடத்துகிற அவள் ஒழுங்காக வந்திருந்தா எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் கரெக்டாக முடிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கவும் அபியும் கொஞ்ச நேரத்துலேயே வராங்க. அண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீ உண்மையிலே ஒரு சின்ன பிரச்சனைனால தான் எங்களால் டைமுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லவும் அபிமா விடு நீ என்ன சொன்னாலையும் அவள் ஏற்றுக்கவே கூடாதுன்ற நிலமையில இருக்கா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கா அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. இங்கே பாரு அபிமா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் இவ பேருக்கு இதை மாத்திரத்தில் அந்த கடவுளுக்கே விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு என்னமோ இந்த வீடு அவள் பேருக்கு மாற்றத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அதுக்கு மேலே நீ ஆச்சு அவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் இப்படி சொன்னால் எப்படி நான் நில்லுனேன் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை அபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணனை சமாதானப்படுத்தி வீட்டை உங்கள் பேருக்கு மாற்றி வைக்கிறது என்னோட பொறுப்பு இன்னும் 4 இருக்குல்ல நான் பரோல் முடிஞ்சு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த வீட்டை உங்களோட பேரில் மாற்றிட்டு தான் போவேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அண்ணன் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சரளா கிட்ட சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து அவரை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு பக்கம் சுடர் தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஸோ அவர் வந்து கேப்டன் வந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அங்கே நைட்டு வந்து சனி ஞாயிறு ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஆச்சு 3 நாள் ஆச்சு கேப்டன் நம்ம கிட்ட பேசி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போதாச்சு அவர் நம்ம கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நம்ம சுடர் வந்துட்டு. ஆனால் வழக்கம் போல தான் போயிட்டே இருக்கும்போது சுடர் கண்ணில் பட்டம் கூட அவர் பார்க்காமையே அவர் பாட்டுக்கு மகேஷை ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. சுடர் பேசணும்னு ட்ரை பண்ணாங்க முடியறதில்ல. மதியம் லஞ்ச் கொடுக்க வரும்போது வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அப்போது அவர் வராமல் ஸோ டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. கேப்டன் அங்கிள் வரலையா வெற்றி அங்கிள் வரலையா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க டிரைவர்கிட்ட. மகேஷ் வந்துட்டு அவர் வரலப்பா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டார் அதை நான் கொண்டு வந்தேன் இதான் அப்படின்னு லஞ்ச் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து
அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சுடர் நீ கவலைப்படாத, கேப்டன் கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன், ஆனால் ஏன் அவர் இப்படி இருக்காருன்னு ஒன்றும் புரியலை, அதிகமாக யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு ஒன்றும் புரியலை, நீ கவலைப்படாத, ஈவினிங் பிக்கப் பண்ண வருவார்ல அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ கேப்டனுக்கு என்கிட்ட பேசுறதுல விருப்பம் இல்லை போல இருக்குது, அதுதான் அவர் வரவே மாட்டேன்றாரு, நான் யாருக்குமே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவா அப்படின்னு சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மகேஷ் வந்துட்டு திரும்பவும் நான் கேப்டன் அங்கிள்கிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் வந்துட்டு சுடர்கிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து அங்கே நம்ம திவ்யா கிட்ட எப்படியாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வக்கீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு பண்ணி ஸோ திவ்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்மால் இந்த வழியாக தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வீட்டை தள்ளி கொஞ்சம் தூரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக அவர் நினச்ச மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூவும் கூட அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகவே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன இது எத்தனை கம்பெனி ஏறி இறங்கட்டும், அதுக்காக நம்ம மனசை தளர விடக்கூடாது, இப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து லாயர் வந்து பிரபாகரனும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்த உடனே இவர் என்ன இங்கே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்ததுக்கப்புறம் திவ்யா இருந்துக்கிட்டு எப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஏங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னென்னா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னவும், ஏங்க உங்களுக்கு நேற்று ரவுடிங்க உங்களை அடித்தாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், அதனால் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன், ஆனால் நீங்கள் எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும், வேறு என்ன பேசுவாங்க, நீங்கள் என்ன என்கிட்ட பேசுறதுக்கு இருக்குது, வேறு என்ன கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும், நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், என்ன எதுக்குன்னு கூட கேட்காம உங்கள் பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம், ஒரு நிமிஷம் நின்று நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டுட்டு போங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது, எதுக்கு எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னுமோ, ஆமாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாமல் அவர் சொல்லவும், சிரிக்காதீங்க, ஒரு லாயராக இருந்துட்டு பொண்ணை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், என்னங்க பண்ணுறது, உண்மையை சொல்லி தானே ஆகணும், எதையும் மறைக்க முடியாதுல்ல, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், உங்ககிட்ட சுற்றி வலிச்சு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையுமே பேசுகிறீங்க, நானும் என் மனசில் இருக்கிறது அதே மாதிரி சொல்லிடுறேன், ஐ லவ் யூ, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு டேரெக்டாக பிரபாகரன் சொன்னதும் திவ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், பார்த்த 2 நாள்லேயே பழகுன பேசின விதத்தை வச்சே நீங்கள் உடனே லவ்னு சொல்கிறீங்களா, இதுக்கு தான் இந்த ஆம்பளைங்களெல்லாம் நம்பவே கூடாது, அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் வந்து எனக்கு என் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, நான் என் அம்மாவை நல்லா வேலைக்கு சேர்ந்து அவங்கள ஆளாக்கணும், அவங்கள நான் வந்து பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் என்ன படிக்க வச்சு ஆளாக்கணும், அவங்கள நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது, நீங்கள் இதுக்கெல்லாம் வேற ஆளாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு போயிட்டே இருக்கவும், திவ்யா ஏன் இப்படி சொல்கிறீங்க, ப்ளீஸ் ஒரே நிமிஷம் ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போங்க, இப்படி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னும், நான் தான் பதில் சொல்லிட்டு இல்லை, முடியாது, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள், இனிமேல் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை, என் முகத்திலே முழிக்காதீங்க, என்னை வந்து பார்க்கவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் திவ்யா ப்ளீஸ் நான் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொன்னேன், இதுதானா பதில், இல்லை வெயிட் பண்ணலாம், இல்லை யோசிச்சு சொல்கிறேன், ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் மனசில் நீங்கள் இருந்தால் தான் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும், எனக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம், அதை விட்டுட்டு நான் எப்படி உங்களை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வேற சொல்ல முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பிரபாகரன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு. நான் தான் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நீ ஏன் வந்து கண்டிப்பாக என்கிட்ட பேசுவேன், அது வரைக்கும் நான் உன்னை விடுறதா கிடையாது, உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், நீ கவலையே படாத, நீ தான் எனக்கு என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன், உன்னால் என்னை பார்க்காம இருக்க முடியாது, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம், என்னுடைய காதலை நீ ஏற்றுப்ப அப்படின்ற மாதிரி பிரபாகரன் சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. வெற்றி இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ வெற்றிக்கும் அந்த லாயருக்கும் ஆல்ரெடி ஆகாது, நேராக திவ்யா வீட்டுக்கு கூட போல் அவங்கக்கிட்ட போயிட்டு, திவ்யா ஒரு நிமிஷம் அப்படின்னுவோம், சொல்லு வெற்றி அப்படின்னுவோம், உங்ககிட்ட அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தது யார், அந்த லாயர் தானே, அவன் எதுக்கு உங்ககிட்ட பேசுகிறான், உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் பேசுறதுலேருந்து ஏதோ பிரச்சனை போல் தெரியுது, ஏதாச்சும் வம்பு பண்ணுறானா சொல்லு, நான் ஏதாச்சும் அவங்ககிட்ட பேசுகிறேன், அவனை கையை கையில் உடச்சி போடுற அப்படின்னு சொல்லவும், ஏன் அவசரப்படுற, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வெற்றி அப்படின்னு சொல்லவும், இல்லை அவங்க உங்ககிட்ட ஏதோ அவன் சொல்லிட்டு இருந்தானே, நீ விருப்பமே இல்லாமல் டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து மறைச்சிடுறாங்க. ஸோ வெற்றி ஏதாச்சும் அவரை பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தில் வந்துட்டு அவங்க அப்படி சொல்லிடுறாங்க.
திவ்யாவுக்கு அவர் மேலே பாசமோ அன்போ இல்லை, ஏதாச்சும் ஒரு லவ் இல்லை அப்படின்னா ஏன் வந்து வெற்றிக்கிட்ட மறைக்கணும் விஷயத்த? ஆமாம் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டா. ஸோ வெற்றி வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிப்பாங்களே, அப்படி சொல்லாமல் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னா இதுலேருந்தே புரியுது. ஸோ அவங்களுடைய மனசில் அவர் இருக்காரு அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ திவ்யாவும் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாத வெற்றி அப்படின்னு கிளம்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வெற்றி இது எல்லாத்தையும் தாண்டி லாயரை ஏதாச்சும் மிரட்ட போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.